வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்டா, இலங்கை வரலாறுல வந்து என்ன தொடர்ச்சியாக நாங்கள் பெஸ்பாட் வினாக்கள்லாம் பார்த்து கொண்டு வரோம். அவ்வகையில் வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன பார்க்க போறோம்டா, என்ன முதலாவது வினாவாக நாங்கள் எதை பார்க்க போறோம்டா, என்ன இலங்கையை ஆட்சி புரிந்த வம்சங்களின் ஒழுங்கு. என்ன இலங்கையை ஆட்சி புரிந்த வம்சங்களின் ஒழுங்கு. இலங்கைன்ற எங்க நாட்டை வந்து பல்வேறுபட்ட வம்சத்தவர்கள் வந்து என்ன ஆட்சி புரிந்து வந்தவர்கள். அதுல வந்து யார் யார் வந்து என்ன இலங்கையை வந்து ஆட்சி புரிந்தவர்கள் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். அவருடைய வம்சங்களை பற்றி தான் பார்க்க போறோம். அவ்வகையில வந்து முதலாவதாக இயக்கர்கள் நாகர்கள் வந்து என்ன இலங்கையில வந்து முதலாவதாக ஆட்சி புரிந்த வம்சங்களாக இந்த இயக்கர்கள் நாகர்கள் காணப்படுகின்றனர். அடுத்தது வந்து யார்? ஆரியர்கள். முதலாவது வந்து யார்? இயக்கர் நாகர். அடுத்தது ஆரியர்கள். அடுத்த யார்? மோரிய வம்சம். என்ன இயக்கர்கள் நாகர்கள், அதுக்கு பிறகு ஆரிய வம்சம் வருது, அதுக்கு பிறகு மோரிய வம்சம் வருது. மோரிய வம்சத்துல எந்த மாதிரி ஆட்சி செய்யறான்டா, பண்டுகாபிய மன்னன். மோரிய வம்சத்துல யார் ஆட்சி செய்யறான்? பண்டுகாபிய மன்னன். மோரிய வம்சத்தை அடுத்து வந்த வம்சம் என்ன? லம்பகர்ண வம்சம் வந்து ஆட்சி செய்யுது. என்ன வம்சம்? லம்பகர்ண வம்சம் வந்து ஆட்சி செய்யுது. அந்த வம்சத்துடைய மன்னன் யார்? பசவ மன்னன். அந்த வம்சத்துடைய மன்னன் யார்? பசவ மன்னன். இந்த லம்பகர்ண வம்சத்தை எடுத்து ஆட்சி புரிந்த வம்சம் என்ன? மோரிய வம்சம். முதல்ல வந்து மோரிய வம்சம் ஆட்சி செய்யுது, அதுக்கு பிறகு என்ன லம்பகர்ண வம்சம் வருது, அதுக்கு பிறகு என்ன அடுத்ததாக மோரிய வம்சம் வந்து ஆட்சி புரியுது. இதுக்கு யார் மன்னன்? தாதுசேன மன்னன். யார்? தாதுசேனன். இந்த மோரிய வம்சத்தை எடுத்து வந்த வம்சம் என்ன? லம்பகர்ண வம்சம். திருப்பவும் லம்பகர்ண வம்சம் தான் ஆட்சி புரியுது. அதுக்கு பிறகு மானபர்ம வம்சம். என்ன? மானபர்ம வம்சம். அடுத்தது கலிங்க வம்சம். என்ன? அடுத்தது கலிங்க வம்சம். கலிங்க வம்சத்துக்கு அடுத்து வந்தது பாண்டிய வம்சம். என்ன வம்சம்? பாண்டிய வம்சம். பாண்டிய வம்சத்துக்கு அடுத்து வந்து என்ன? தம்பதனிய வம்சம். என்ன? தம்பதனிய வம்சம். தம்பதனிய வம்சத்தை அடுத்து வந்து என்ன? அழகக்கோணர் வம்சம். என்ன வம்சம்? அழகக்கோணர் வம்சம். இந்த அழகக்கோணர் வம்சத்தை அடுத்து வந்த வம்சம் என்ன? நாயக்க வம்சம். போன்ற வம்சங்கள் வந்து இலங்கையை வந்து ஆட்சி புரிந்து வந்த வம்சங்களாக காணப்படுங்க. திருப்ப சொல்ற என்னென்ன வம்சம் உண்டு? என்ன? இயக்கர்கள் நாகர் வம்சம். அடுத்தது ஆரியர் வம்சம். அடுத்தது மோரியர் வம்சம். அடுத்தது லம்பகர்ண வம்சம். அடுத்தது மோரிய வம்சம். அடுத்தது லம்பகர்ண வம்சம். அடுத்தது மானவர்ம வம்சம். அடுத்தது கலிங்க வம்சம். அதுக்கடுத்த பாண்டிய வம்சம், தம்பதனிய வம்சம், அழகக்கோணர் வம்சம், நாயக்க வம்சம் போன்ற வம்சங்கள் வந்து என்ன இலங்கையை வந்து ஆட்சி புரிந்து வந்த வம்சங்களாக காணப்படுகின்றது. இது வந்து என்ன இன்றைய முதலாவது வினாவிடையாக பார்த்திருக்கிறோம். அடுத்த வினாவிடையாக நான் எதை பார்க்க போறோம்டா, கல்வி அமைச்சர்கள் என்ற ஒழுங்கு. அடுத்த வினாவிடையாக நாங்கள் எதை பார்க்க போறோம்? கல்வி அமைச்சர்களின் ஒழுங்கு. அவ்வகையில வந்து முதலாவது கல்வி அமைச்சர் C.W. கண்ணங்கரா. முதலாவது கல்வி அமைச்சர் C.W. கண்ணங்கரா. இவரை அடுத்து வந்தவர் யார்? E.A. நுகவெல. இவரை அடுத்து வந்தவர் யார்? E.A. நுகவெல. இந்த E.A. நுகவெலால வந்து இவர் என்ன? சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். E.A. நுகவெல வந்து என்ன? சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். என்ன? E.A. நுகவெல வந்து என்ன? சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். இவரை அடுத்து யார்? M.D. பண்டா. இவரை அடுத்து யார்? M.D. பண்டா. M.D. பண்டாவை அடுத்து வந்தவர் யார்? W. தகநாயக்க. என்ன? M.D. பண்டாவை அடுத்து வந்தவர் யார்? W. தகநாயக்க. இந்த W. தகநாயக்கை அடுத்து வந்தவர் யார்? B.H. அழுவிகார். என்ன? B.H. அழுவிகார். என்ன? B.H. அழுவிகார். இந்த B.H. அழுவிகாரை அடுத்து வந்தவர் யார்? பதியுதீன் முகமட். என்ன? பதியுதீன் முகமட். என்னவே? பதியுதீன் முகமட் போன்றவர்கள் வந்து கல்வி அமைச்சர்களாக காணப்படுகின்றனர். கல்வி அமைச்சர் ஒழுங்குகின்ற வகையில வந்து முதலாவது கல்வி அமைச்சர் யார்? C.W. கண்ணங்கரா. அடுத்த யார்? E.A. நுகவெல. இவர் வந்து என்ன? சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் E.A. நுகவெல. இவரை அடுத்து வந்தவர் யார்?
எம்டி பண்டா. என்ன? எம்டி பண்டா. இவரை அடுத்து வந்தவர் யார்? டபிள்யூ தகநாயக்கர். என்ன பேர்? டபிள்யூ தகநாயக்கர். டபிள்யூ தகநாயக்கை அடுத்து வந்தவர் யார்? பிஹெச் அழுவிகார். என்ன? பிஹெச் அழுவிகார். பிஹெச் அழுவிகாரை அடுத்து வந்தவர் யார்? பதியுதீன் முகமட். என்ன? பதியுதீன் முகமட். இவ்வளவும் என்ன? கல்வி அமைச்சர்கள் ஒழுங்கு. அடுத்த வினாவிடையாக நாங்கள் எதை பார்க்க போறோம்டா, உயர் பதவிகளும் வகித்தவர்களும். அதாவது இலங்கையில ஒவ்வொரு என்ன பதவிகள் ஆரம்ப காலத்துல காணப்பட்டு அந்த பதவிகளை வகித்தவர்கள் பற்றி பார்க்க போறோம். முதலாவது என்ன பதவி? பிரதம நீதியரசர். என்ன? அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் எந்த பதவி வைத்தார்? பிரதம நீதியரசர். அலெக்சாண்டர் ஜான்ஸ்டன் என்ன? பிரதம நீதியரசர். அலெக்சாண்டர் ஜான்சன் பிரதம நீதியரசர். அடுத்தது ஜோன் டொய்லி என்ன? கண்டி பிரதேசத்தின் வதிவாசர். என்ன? ஜோன் டொய்லி என்ன? கண்டி பிரதேசத்தின் வதிவாசர், வதிவிட அதிகாரி அப்படின்னு சொல்லலாம். கண்டி பிரதேசத்தின் வதிவாசர் ஜோன் டொய்லி. இவரை அடுத்து வந்தார் ஜார்ஜ் ஸ்டேனர். ஜார்ஜ் ஸ்டேனர். என்னவே? ஜார்ஜ் ஸ்டேனர். இவர் என்ன பதவி? மத்திய மாகாணத்தின் முதலாவது அரசாங்க அதிபர். என்ன? ஜார்ஜ் ஸ்டேனர் என்ன? மத்திய மாகாணத்தின் முதலாவது அரசாங்க அதிபர். இவரை அடுத்து வந்தவர் யார்? எமர்சன் டெனட். எனவே எமர்சன் டெனட். எமர்சன் டெனட் என்ற பதவி என்ன? குடியேற்ற நாட்டு செயலாளர். எமர்சன் டெனட் என்ன அவர் என்ன பதவி மேற்கொண்டார்? அவர் என்ன பதவியில இருந்தார்டா? குடியேற்ற நாட்டு செயலாளர். அடுத்து யார்? HEP பெல் என்ன? தொல்லியல் ஆணையாளர். HEP பெல் எந்த பதவி வகித்தவர்? தொல்லியல் ஆணையாளர். HEP பெல் எந்த பதவி வகித்தார்? தொல்லியல் ஆணையாளர். அவரை அடுத்து வந்தவர் யார்? AF மொளமுறை. என்ன? AF மொளமுறை. AF மொளமுறை எந்த பதவி? அரசாங்க சபையின் முதலாவது சபாநாயகர். AF மொளமுறை என்ன? அரசாங்க சபையின் முதலாவது சபாநாயகர். இவரை அடுத்து வந்தவர் யார்? அட்லின் மொளமுறை. எனவே அட்லின் மொளமுறை என்ன? அரசாங்க சபையின் முதலாவது பெண் அங்கத்தவர். அட்லின் மொளமுறை என்ன? அரசாங்க சபையில் முதலாவது பெண் அங்கத்தவராக காணப்படுவர் யார்? அட்லின் மொளமுறை. இந்த அட்லின் மொளமுறை அடுத்து பதவி வைத்தவர் யார்? DP ஜெயதிலக. DP ஜெயதிலக என்ன? பிரதிநிதிகள் சபையின் முதலாவது தலைவர். DP ஜெயதிலக என்ன? பிரதிநிதிகள் சபையின் முதலாவது தலைவர். DP ஜெயதிலக. அடுத்த DS சேனநாயக்க என்ன? இலங்கையின் பிரதம மந்திரி. DS சேனநாயக்க என்ன? இலங்கையின் பிரதம மந்திரி. அடுத்த NM பெரேரோ. NM பெரேரோ என்ன? முதலாவது எதிர்கட்சி தலைவர். NM பெரேரோ என்ன? முதலாவது எதிர்கட்சி தலைவர். NM பெரேரோ. அடுத்த JR ஜெயவர்தன. அடுத்த JR ஜெயவர்தன. இவர் என்ன பதவி வகிச்சவர் என்றா என்ன? நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி யார்? JR ஜெயவர்தன. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி யார்? JR ஜெயவர்தன. அடுத்தது என்ன? அடுத்த பிரெட்ரிக் நோத். பிரெட்ரிக் நோத் என்ற பதவி என்ன? முதலாவது பிரித்தானிய ஆளுநர். பிரெட்ரிக் நோத் என்ற பதவி என்ன? முதலாவது பிரித்தானிய ஆளுநர் யார்? பிரெட்ரிக் நோத். அடுத்த பதவி என்ன? அடுத்த ஹென்றி மெங் மேசன் மூர். என்ன? ஹென்றி மெங் மேசன் மூர். இவருடைய பதவி என்ன? இறுதி பிரித்தானிய ஆளுநர் யார்? ஹென்றி மெங் மேசன் மூர். இந்த ஹென்றி மெங் மேசன் மூருடைய பதவி என்ன? இறுதி பிரித்தானிய ஆளுநர். அடுத்த நபர் யார்? வில்லியம் கோபெல்லாவ. என்ன? வில்லியம் கோபெல்லாவ. இந்த வில்லியம் கோபெல்லாவ பதவி என்னன்னா இலங்கையின் முதலாவது பெரிய அளவிலான ஜனாதிபதி யார்? இந்த வில்லியம் கோபெல்லாவ. இலங்கையின் முதலாவது பெரிய அளவிலான ஜனாதிபதி யார்? இந்த வில்லியம் கோபெல்லாவ. இவ்வளவு தான் என்ன அவர்களுடைய பதவிகளும் அதை வகித்த நபர்கள் பற்றியும் இந்த வினாவிடையில பார்த்திருக்கிறோம். அடுத்த வினாவிடையாக நாங்கள் எதை பார்க்க போறோம்டா என்ன? டொனமூர் ஜாப்பின் படி என்ன அவர்களது டொனமூர் ஜாப்பின் படி
பதவி வகித்தவர்கள் என்ன டொனமு ஜாப்பின் படி டொனமு ஜாப்பின் படி என்ன பதவி வைத்தவர்கள்டா ஒவ்வொரு துறை இருக்கு தானே. அப்படி இந்த டொனமு ஜாப்பில் இந்த துறைக்கு யார் யார் வந்து பதவி வைத்தவர்கள் பற்றி பார்க்க போறோம். அவ்வகையில வந்து டொனமு ஜாப்பின் படி கல்வி அமைச்சராக வந்து யார் கல்வி அமைச்சராக CWW கண்ணங்கரா. என்ன கல்வி அமைச்சராக CWW கண்ணங்கரா. அடுத்து வந்து போக்குவரத்துக்கு யார் நியமிக்கப்படுகின்ற MM மேக்கன். போக்குவரத்துக்கு யார் MM மேக்கன். போக்குவரத்துக்கு அமைச்சராக யார் பதவி வைக்கிறார் MM மேக்கன். அடுத்த வந்து சுகாதார அமைச்சராக பதவி வைக்கிறார் யார் DP பானப்பொக்கே. சுகாதார அமைச்சராக பதவி வைக்கிறார் யார் DP பானப்பொக்கே. அடுத்த வந்து கைத்தொழில் வர்த்தகத்துக்கு யார் பதவி வைக்கிறார் P சுந்தரம் அல்லது பெரிய சுந்தரம். கைத்தொழில் வர்த்தகம் போன்றவற்றுக்கு யார் பதவி வைக்கிறார் P சுந்தரம் அல்லது பெரிய சுந்தரம். அடுத்த உள்ளூராட்சிக்கு வந்து யார் பதவி வைக்கிறார் C பட்டுவன் உடாவர். உள்ளூராட்சிக்கு வந்து யார் பதவி வைக்கிறார் C பட்டுவன் உடாவர். அடுத்த வந்து உள்நாட்டு அலுவலுக்கு DP ஜெயதிலக. உள்நாட்டு அலுவலுக்கு யார் பதவி வைக்கிறார் DP ஜெயதிலக. அடுத்த வந்து காணி விவசாயம் போன்றவற்றுக்கு DS சேனநாயக்க. காணி விவசாயம் போன்றவற்றுக்கு DS சேனநாயக்க. இந்த டொனமு ஜாப்பின் படி யார் யார் பதவிகளை வகித்தனர் என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். திருப்ப சொல்ற நேரம் கல்விக்கு CWW கண்ணங்கரா. போக்குவரத்துக்கு MM மேக்கர். சுகாதாரத்துக்கு வந்து DP பானப்பொக்கே. சுகாதாரத்துக்கு யார் DP பானப்பொக்கே. கைத்தொழில் வர்த்தகத்துக்கு P சுந்தரம் அல்லது பெரிய சுந்தரம். உள்ளூராட்சிக்கு வந்து C பட்டுவன் நுடாவ. உள்ளூராட்சிக்கு யார் C பட்டுவன் நுடாவ. உள்நாட்டு அலுவலுக்கு யார் DP ஜெயதிலக. உள்நாட்டு அலுவலுக்கு யார் DP ஜெயதிலக. காணி விவசாயம் போன்ற நடவடிக்கைகளுக்கு யார் DS சேனநாயக்க. போன்றவர்கள் வந்து டொனமு ஜாப்பின் படி பதவி வகித்த அதிகாரிகள். இவ்வளவு தான் என்ன இன்றையான் என்ன பகுதி வினா. மேலும் பகுதி வினாக்கள் நான் தருவேன். இவ்வளவும் தான். இப்படியே பார்த்துட்டு போகாமல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்ன நான் போடுற பதிவுகள் வந்து அடுத்தடுத்து வரும். இல்லாட்டி என்ன நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு அப்படியே போடுவீங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஐடியின் யூடியூப் நேம் தெரியாமல் இருக்கலாம். இப்போ என்ன தேவைப்படுகிற நேரத்தில் வந்து என்ன தேடுவீங்க. இதெல்லாம் கரெக்டாக அதோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டா ஒரு பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு தான் என்ன இந்த கிளாஸ். ஓகே, பாய்.